ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6 மந்த் பேபிக்கு ஒரு பலூன் ஃப்ராக் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு இன்றைக்கி வந்து லைனிங்கும் அண்ட் பிங்க் கலர் கிளாத்தும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதை வந்து டிசைனுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பாடிஸ் வந்து கட் பண்ணலாம். நம்ம வந்து லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து பாடிஸை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தில் கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து லைனிங் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ டிசைன் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து டிசைன்ஸ் வந்து அவ்வளோ ஒரே மாதிரி சைடை பார்த்த மாதிரி இல்லை, எல்லாம் ரேண்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நான் வந்து கரெக்ட் பண்ணி போட்டுக்கிறேன். நம்ம வந்து 6 மந்த் பேபிக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த கிளாத்தோட அகலம் வந்து கரெக்டாக இருக்குது. 1 இயர் பேபிக்குமே இந்த அகலம் வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். உள்ளெல்லாம் எந்த ஃபோல்டிங்கும் இல்லாமல் நீட்டாக வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மெஷர்மெண்ட் வந்து ஒரு பீஸ் மட்டும் மாறிடும். அண்ட் கீழே வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போடுவோம் இல்லையா, அந்த லைனை ஃபர்ஸ்ட்டு வந்து போட்டுக்கோங்க. அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அதில் இருந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம பாடிஸோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டான மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 7.5. நான் வந்து கொஞ்சம் லென்த்தாக வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படி வேணும்னா நம்ம வந்து ஒரு 7.5 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஷார்ட்டாக வேணும்னா இது மாதிரி 7 இன்ச்சு வந்து நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் இந்த பலூன் ஃப்ராக்கை வந்து பொறுத்தவரை நீங்கள் பாடிஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ரொம்ப லென்த் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். இல்லை பாடிஸ் வந்து லென்த்து வந்து நம்ம ஹிப்பு வரைக்கும், அதாவது இடுப்பு வரைக்கும் நல்லா ஃபுல் லென்த்து வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஷார்ட்டாக வைங்க. அப்படி இல்லைன்னா கரெக்டாக வந்து ஒரு மீடியம் மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. அண்ட் நெக் மெஷர்மெண்ட் வந்து 3 வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அண்டு ஷோல்டர் வந்து 4 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆர்ம் ஹோல் பார்த்திங்க அப்படின்னா 3.5 இன்ச்சு. அண்ட் நெக்கோட வித்து வந்து 1.5 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து நீங்கள் லைன் ட்ரா பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.25 இன்ச்சு இருக்குது. மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுக்கோங்க. 4.25 நம்ம அங்கே வச்சோம், இங்கே வந்து 5 இன்ச்சு வச்சுக்கலாம் ஹிப்புக்கு. இப்போ இந்த லைன்ஸ் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். அது வந்து கீழே வந்து 1/2 இன்ச் வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து போகும் இல்லையா, ஸோ அந்த மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம வந்து பாடிஸை வந்து கட் பண்ணிடலாம். ஆர்ம் ஹோல்லாம் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து ஆர்ம் ஹோல்லாம் உங்களுக்கு ரொம்ப இது பண்ணி வரணும், லைட்டாக கர்வ்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா போதும். அண்ட் நெக்கும் வந்து நான் ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன். நம்ம இப்போ வரைக்குமே எல்லா ட்ரெஸ்ஸஸ்லேயுமே வந்து நம்ம ரவுண்ட் நெக் தான் வச்சுருப்போம். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரவுண்ட் நெக் தான் கொஞ்சம் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். பா நெக்கெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் ரொம்ப வைடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து பா நெக்கெல்லாம் வைக்காமல் நம்ம அவங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக்கு, அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஒன் சைடு நெக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மார்க்கிங்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம். கீழே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் கட் பண்ணிவிட்டு அந்த கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு வந்து ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பாடிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து பாட்டம் வந்து கட் பண்ணுறது வந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாடிஸோட
மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து 6 மந்த் பேபியோட ட்ரெஸ் மெஷர்மெண்ட் வந்து போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கனாலே நான் இன்னும் கிளியராக வந்து மெஷர்மெண்ட்லாம் சொல்லியிருப்பேன் பாடிஸ்க்கு அண்ட் லென்த்துக்குமே அதில் இருக்கும். ஸோ யாராச்சும் மெஷர்மெண்ட் இன்னும் கிளியராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு லைனிங்கில் போட்டு சும்மா ரஃபாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர்கிட்ட மட்டும் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு மீதியை வந்து நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம அடித்து திருப்ப போகிறோம், அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பாடிஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து அடுத்தது ஸ்கர்ட் அதாவது பாட்டம் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் டபுளாக ஃபோல்டு பண்ணி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு கிளாத்லேயும் டிசைன்ஸ் வந்து ஒரே பக்கம் வர மாதிரி எடுத்து நான் போட்டுட்டேன். அண்ட் இந்த கிளாத்து பார்த்திங்க அப்படின்னா இதே அகலம் வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக கிளாத் இல்லை, இன்னும் நம்மளுக்கு வந்து பஃப்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 மீட்டர் வந்து கிளாத்து சேர்த்தி வாங்கிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் நான் வந்து இதில் 1 மீட்டர் கிளாத்லேயே வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால இவ்வளோ தான் அகலம் இருக்குது. ஸோ நான் இதே வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நம்ம எப்பவும் கீழே வந்து ஃபோல்டு பண்ணுறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு இல்லைனா 1 இன்ச்சு வந்து கிளாத் விடுவோம். பட் இதில் வந்து 1/2 இன்ச்சு வந்து போதும். அதுக்கப்புறமா நமக்கு லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நீ வரைக்கும் வைக்கிறீங்களா, இல்லை முட்டிக்கு கொஞ்சம் மேலே வைக்கிறீங்களா, இல்லை முட்டிக்கு கொஞ்சம் கீழே இறக்கமாக வேணும் அப்படின்னு வைக்கிறீங்களாங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே வந்து நான் ஈவன் பண்ணி வெட்டிக்கிறேன். அந்த லைன் எதுக்கு நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து கிளாத்தை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஃபோல்ட் ஆயிரும். கீழே வந்து அந்த கேப் இருக்குது வந்து லைனுக்கு மேலே ஒரு 1 இன்ச்சு கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு அதில் இருந்து தான் ஹைட்டு வந்து நம்மளுக்கு வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ அந்த 3 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு உள்பக்கமாக ஃபோல்ட் ஆயிரும். கரெக்டாக ஈவனாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக பிசுறெல்லாம் இருந்துச்சுனாலும் ஃபுல்லாக கரெக்டாக வெட்டி விட்டுட்டு இப்போ லைனிங் கிளாத் வந்து நம்ம இதை விட ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு வந்து நல்லா கம்மியாக வெட்டணும். இது வந்து 3 இன்ச்சு நான் வந்து விட்டுருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு கேப் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு வந்து அந்த இடம் ஒரு 1.5 இன்ச் அல்லது 1 இன்ச் அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவை வந்து இப்படி மெஷர் பண்ணிங்கன்னா தான் நமக்கு கரெக்டான லென்த்து வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி லென்த்து வந்து மெஷர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் லைனிங்கை வந்து வெட்டிக்கலாம். ஸோ இப்போ கீழே வந்து பாட்டமோட லென்த்து வந்து 11 இன்ச்சு வந்து இருக்குது. ஸோ ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு போக மீதி 11 இன்ச் இருக்குது. இப்போ ஃபுல் லென்த் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா பாடிஸில் இருந்து உங்களுக்கு கீழே பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த பீஸ் வந்து நம்ம பேக் நாட்டுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இதே தான் பட்டிக்கு வைக்கணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லைனிங் கிளாத்து கூட பட்டிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பட்டியுமே வந்து இதில் பெருசாக இதில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஈஸியாக தான் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை வந்து ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம்.